வாங்குங்க நம்ம இன்றைக்கி எதையுமே வறுக்காமல் ரொம்ப எளிமையாக வந்து ஒரு மசால் பொடி வந்து எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா பொடியை நம்ம குருமாக்கு, சிக்கன் கிரேவிக்கு, மட்டன் கிரேவிக்கு, அதே மாதிரி காய்கறி குருமா ஏதாவது வைக்கிறோம், கிரேவி ஏதாவது வைக்கிறோம், பிரியாணிக்கு கூட போடலாம். சாம்பார் செய்யும் போதும் இதே தூளை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்ற ஆனால் ஒரே ஒரு பொடி தான். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு 250 கிராம் வந்து வத்தல் எடுத்துக்கலாம். 250 கிராம் வத்தலுக்கு 150 கிராம் வந்து சீரகம் போடணும். சீரகம் வந்து நம்ம இவ்வளோ நிறைய போட்டால் தான் வந்து மசால் பொடி வந்து நல்ல வாசமாக எல்லா கிரேவி வகைகளுக்கும் சாம்பாருக்குமே வந்து ஏற்ற மாதிரி இருக்கும். வத்தல் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கும் போது காய வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் வந்து நமத்து போன மணிக்கு இருந்துச்சு, அதனால நான் வந்து காய தான் வைக்க போகிறேன். பாருங்க, நல்லா வெயில் வந்து சுள்ளுன்னு அடிக்குது, காய வச்சிட வேண்டியதுதான். புறானா வந்து நல்லா வத்தலை சாப்பிடும், அதனால அந்த எதுவுமே வந்து வராத அளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க. நான் மாடியில் வந்து காய வச்சா தான் எனக்கு வரும்னு நான் வெளியவே வறண்டாலேயே வந்து காய வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் போய் கீழே உள்ளதை மேலேயும் மேலே உள்ளதை கீழேயும் வந்து கொஞ்சம் வந்து திருப்பி விட்டுக்கலாம் வத்தலை. உங்களுக்கு ஒரே நாளில் வத்தல் வந்து காயலாம் அப்படின்னா நைட்டு வந்து வீட்டில் எடுத்து வச்சுட்டு திருப்பி வந்து வெயில் அடிக்கும் போது வந்து மறுநாள் காலையிலே வந்து வச்சிருங்க. இப்போ திருப்பி இன்னொரு தடவையும் போய் பார்க்கலாம் காஞ்சிருச்சான்னு. வத்தல் நமக்கு ஈரப்பதம் எப்படி போயிருச்சுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு வத்தலை எடுத்து குலுக்கி பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வத்தலை இப்படி உடைச்சு பார்த்தீங்க அப்படின்னா உடையணும். பாருங்க, நமக்கு இன்னுமே வந்து வத்தல் வந்து உடையலை, அப்போ இன்னுமே காயணும்னு அர்த்தம். இப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்ப்போம். ஒரு வத்தல் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடையணும். அவ்வளோதான், எல்லா வத்தலும் நம்மளுக்கு சூப்பராக வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 150 கிராம் வந்து சீரகத்தை வந்து இதில் கொட்டிக்கலாம். உங்களுக்கு சீரகமும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நீங்கள் வெயிலில் வந்து காய வச்சுக்கோங்க. சீரகம் ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் காஞ்சா போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் அடைச்சி மிஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்தாச்சு. மிஷினில் அரைக்கும் போதே வந்து அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. நம்ம சீரகம் நிறையா போட்டனால வந்து நமக்கு மசால் பொடி வந்து நல்ல வாசமாக இருக்கும். நம்மளுக்கு கிரேவி, குழம்பு, சாம்பார் எல்லாமே வந்து அவ்வளோ மணக்கும். இங்கே சென்னையில் வந்து ரைஸ் மில்லில் வந்து ரொம்ப மையான அரைச்சி தர மாட்டுறாங்க. பாருங்க, இதுவே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அரைப்படணும். இதுவே வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை அரைச்சி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன். அப்படி இருந்துமே பாருங்க இவ்வளோ வந்து நரன்னு தான் இருக்கு. உங்க ஊரில் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இதை விட நல்லா வந்து மைய அரைச்சிட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, எதையுமே வறுக்காம ஜஸ்ட் வந்து வத்தலை வந்து காய மட்டும் வச்சு சூப்பராக வந்து ஒரு மசால் பொடி வந்து ரெடி ஆயிருச்சு. முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் மசாலா பொடி வந்து இந்த மாதிரி எளிமையாக கூட வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கடையில் வாங்குற பொடி வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது நம்ம டெய்லி வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால அதை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் வத்தல் பொடி எதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த பொடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சாம்பாருக்கும் வந்து இந்த பொடியை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ரவீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.